ஜோசப் வந்து ஜாக் ஃப்ரம் A to B அண்ட் அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 300 மீட்டர். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 2 minutes 30 seconds, அதாவது 150 seconds ஆயிடுச்சு. மறுபடி பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு அது ஒரு 100 மீட்டர் அண்ட் இட் டுக்ஸ் 1 minute, அதாவது 60 seconds ஆச்சு. கேஸுக்கு A to Bக்கும் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், A to Cக்கும் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ A to Bக்குன்னு பார்த்தோம்னா ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 300 அண்ட் எடுத்துக்கிற டைம் வந்து 150. ரெண்டே டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து A to B. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B வந்து அதே 300 and 150 செகண்ட். இதை சால்வ் பண்ணும் போது 2 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் A to Cக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். அவங்க டேரெக்டாக A to Cக்கு வரல, A to Bக்கு வர போயிட்டு பியில் இருந்து தான் Cக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு 300 ப்ளஸ் ஒரு 100, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 400 அண்ட் டோட்டல் டைமே அதே மாதிரி தான். A to Bக்கு போகிறதுக்கு 150 செகண்ட்ஸ், மறுபடி பியிலேருந்து Cக்கு வரதுக்கு வந்து 60 செகண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா 1.9 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். ஆனால் இதே இது வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா A to Cக்கு வந்து அவங்க டேரெக்டாக வரல, A to B வர போயிட்டு அதுக்கப்புறம் பியிலேருந்து சிக்கு வந்திருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏக்கும் சிக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ 300ல் இந்த 100 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 200. ஆனால் டைம் வந்து டோட்டல் டைம் தான் இருக்கும், ஏன்னா டேரெக்டாக வரல இல்லையா. ஸோ A to B வர போயிட்டு பியிலேருந்து சிக்கு வந்திருக்காங்க. ஸோ டைம் வந்து 210 தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டே டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0.952 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும்.